சுவாமி விவேகானந்தர் ஒரு சமயம் ராஜஸ்தானில் ஒரு ஊருக்கு சென்றார். அப்பொழுது அந்த ஊரில் பொற்கொல்லன் ஒரு செல்வந்தன் இருந்தான். அந்த செல்வந்தன் விவேகானந்தரை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தான். அப்போது இந்த செல்வந்தன் தன்னுடைய தங்கத்தை உருக்குவதையும் தங்க விற்பனை பற்றியும் தங்கத்தை வீணடிக்காமல் தங்கம் செய்து விற்பதை பற்றியும் தன்னுடைய அருமை பெருமைகளெல்லாம் பேசி பலவாறாக சொல்லியிருந்தார். விவேகானந்தர் உணவு உட்கொண்ட பிறகு அங்கிருந்த ஒரு கத்தியை மரக்கட்டையில் வீசினார். அது நேர்த்தியாக குத்தி கொண்டது. பிறகு விவேகானந்தர் கேட்டார், உங்களிடம் செல்வம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆனால் உங்கள் மனதை ஒரே நேர்கோட்டில் செலுத்தும் மன உறுதி இருக்கிறதா? இந்த கத்தியை போல உங்கள் எண்ணங்கள் சிதறாமல் ஓரிடத்தில் குவியுமா? இந்த கத்தியை போல் உங்கள் எண்ணம் சிதறாமல் ஓரிடத்தில் குவியுமா? பொற்கொல்லன் திகைத்தான். விவேகானந்தர் தொடர்ந்தார், தங்கம் உருக்குவது மட்டும் கலை அல்ல, அகங்காரத்தை உருக்கி மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் உண்மையான கலை. தற்பெருமை பேசும் மனம் எப்போதும் அமைதியடையாது. எப்போது நீங்கள் உங்களை சிறுவனாக கருதி பரம்பொருளிடம் சரணடைகிறீர்களோ அப்போதுதான் உண்மையான ஞானம் பிறக்கும். அந்த பொற்கொல்லர் தனது தலைகணத்தை விட்டுவிட்டு விவேகானந்தர் காலில் விழுந்து வணங்கினார். செல்வம் அறிவும் மட்டும் ஒரு மனிதனை முழுமையாக்குவதில்லை. செல்வம் அறிவு மட்டும் ஒரு மனிதனை முழுமையாக்குவதில்லை. அகங்காரத்தை உருக்கி மனதை ஒருமைப்படுத்துபவனே உண்மையான வெற்றியாளன். அகங்காரத்தை உருக்கி மனதை ஒருமைப்படுத்துபவனே உண்மையான வெற்றியாளன் என்று விவேகானந்தர் சொன்னார். நாமும் நம்முடைய அகங்காரங்களை உருக்கி நம்முடைய எண்ணங்களை நேர்த்தியாக வைத்து வாழ வேண்டும் என்பது கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.